எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் கீதா சர்மா. என் அதிகாரம் என் கையில் என்ற தலைப்பில் திருக்குறள் 50வது அதிகாரம் இடன் அறிதல். நம்ம சின்ன வயசுலேருந்தே நமக்கு சொல்லி கொடுத்த இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு எந்த செயலியும் செய்யணும், எந்த பேச்சும் பேசணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பகைவரை நம்ம வெல்லணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடம், அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, அவங்க எந்த தகுதியோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சு தான் பகைவரை வெல்ல போகலாம். இங்கே பகைவருங்கிறது நமக்கு எதிரியோ இல்லை எதிரி நாட்டு மன்னர்களோ அப்படி எடுக்க வேண்டாம். நம்மளுடைய குழந்தைங்களை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது காம்படிட்டிவ் எக்ஸாம் நிறைய எழுதுறாங்க, நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. அந்த குழந்தைங்க யாரை எதிர்த்து போராடுறாங்க அப்படின்னா அந்த எக்ஸாமை எதிர்த்து பயத்தை எதிர்த்து. அப்போ எது படித்து எந்த இடத்துல நான் போய் கரெக்டாக எழுதினா அந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு இதை தெரிஞ்சு அதை குழந்தைங்க செய்யணுங்கிறதா இங்கே அவர் சொல்கிறது. பகைவரை எதிர்த்தல் அப்படிங்கிறது அதுதான். அப்போ இடம் அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, எனக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காம்படிஷன் அதிகமாக இருக்கும். சில குழந்தைகள் ரொம்ப திறமையான குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வடக்கு நாடுகளுக்கு சென்று அங்கே போய் பரீட்சையை கொடுப்பாங்க. அங்கே காம்படிஷன் இவ்வளோ இருக்காது, அந்த குழந்தைகள் ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்போ இடம், எனக்கு எந்த இடத்துல போனால் எனக்கு ஜெயம் வரும் தெரிஞ்சு போகணும் அப்படிங்கிறதா அவர் குறிப்பாக இந்த இடனறிதலில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய இது. அதில் முக்கியமாக ஒரு இது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் ஒரு சிறிய படை இருந்தாலும் உங்ககிட்ட திறமையே இல்லை, பெரிய ஒரு திறமையெல்லாம் இல்லை, ஆனால் எதிராளி என்ன திறமையில் இருக்காங்கன்னு அவங்களோட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் எங்கே போனீங்கனாலும் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் அப்படிம்பாங்க. ஒருத்தருடைய பலம், ஒருத்தருடைய பலவீனம், ஒருத்தருடைய திறமை எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் அவங்கள எதிர்கொள்ளணும் அப்படிம்பாங்க. இது ரொம்ப அழகாக நமக்கு ஐயன் திருவள்ளுவர் ரொம்ப வருஷம் முன்னாடி இது அத்தனையும் இந்த ஒரு குறளில் சொல்லி முடிச்சிட்டாரு. இதுதான் அந்த குறளில் சொல்லி கொடுத்து இடன் அறிதல். ஒரு விஷயத்தை தெரிஞ்சு தான் நம்ம பகைவரை எதிர்த்துட்டு போகணும் அப்படிங்கிறது. இதில் ஒரு குறள் வருது பாருங்க. எண்ணியார் எண்ணம் இழப்பார் இடன் அறிந்து துண்ணியார் துண்ணி செயின். இந்த இது நம்ம உதாரணம் யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னா, மகாபாரத்தில் சகுனியை எடுத்துக்கலாம். அவருக்கு நல்லாவே தெரியும் சகுனி பகடை விட்டிட்டா யாருமே ஜெயிக்க முடியாது. ஆனால் துரியோதனுக்கு தெரிஞ்சது நம்ம சகுனியை வச்சு விளையாடணும். அதே இது தர்மருக்கு என்ன தெரியலைன்னா, கிருஷ்ணர் அங்கே உட்கார வச்சு பகடையை உருட்டி இருந்தார், சகுனி ஒரு நாளும் ஜெயிச்சிருக்க மாட்டார். நமக்கு மகாபாரதங்கிற ஒரு காவியமே நமக்கு கிடைச்சிருக்காது. ஸோ இங்கே இந்த நுணுக்கம் தான் இன்னைக்குள்ள குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய இந்த திருக்குறள் மூலமாக. எதிரி யார் அப்படின்னு நம்ம பலம் தெரிஞ்சுட்டு அந்த எதிரி கூட விளையாடணும். எதிரியோட பலம் என்னன்னு தெரிஞ்சுட்டா நம்ம சிறிய படையாக இருந்தாலும் வெல்லலாம் அப்படிங்கிறது தான். 5 பேர் தான், அவங்க 100 பேர் இருந்தாலும் கடைசியில் போரில் வென்றாங்க. எப்படி? அப்போ தான் கிருஷ்ணரை கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. கிருஷ்ணர் எந்த இடத்துல யாரை அடிக்கணும், இந்த இடத்துல இவன் வீக்காக இருக்கான் போட்டு தள்ளிட, இங்கே இவங்களுக்கு இந்த இடம் சரியாக வராது, இந்த எத்தனை நுணுக்கமும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால அந்த போரில் ஜெயிக்கிறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன திறமை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் நான் அந்த திறமையை வளர்த்துட்டு போராட போகணும். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தேர் எங்கே போகும்? இந்த குறளில் அவர் சொல்கிறார், தேர் தரையில் தான் போகும், ஆனால் தேர் கடலில் செல்லுமானா இல்லை அப்படிங்கிற. அப்போ நான் போய் தேரை கடலில் இழுத்துட்டு போனால் என்ன மாதிரி அதுக்கு தகுதி இல்லாதவங்களா போயிடும். ஸோ எந்த இடத்துல எந்த விஷயம் நடக்குமோ அதை தான் செய்யலாம் அப்படிங்கிறது இந்த குறள் மூலமாக சொல்கிறாங்க. கடைசி குறளில் வரும்போது அவர் சொல்கிறாரு, எவ்வளோ பெரிய வீரர்களாக இருந்தாலும் யானைக்கும் அடி செருக்கும்பாங்க. அந்த யானைக்கு எப்போ அடி செருக்குன்னா அது சேத்துல போய் காலை வச்சா வழுக்கி விழுந்துடும் அப்படிங்கிற உதாரணம் ஐயன் திருவள்ளுவரே நமக்கு சொல்கிறாரு. அது என்ன அதில் உணர்த்துது அப்படின்னா, நான் என்னதான் பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் என்னுடைய அறிவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு அரசியல்லையோ இல்லை ஒரு படிப்புலையோ என்னோட வாழ்க்கை முறையில் எப்படி இருக்கணும்னா, அங்கே ஒரு தவறு இருக்குது, இல்லை அங்கே ஒரு பகைவன் இருக்கா, அங்கே ஒரு தப்பு இருக்குன்னா அந்த இடத்துக்குள்ளே நான் போனால் என்னை எல்லாரும் சுற்றி இருக்க எல்லாரும் என்னை அடிச்சிருவாங்க, நான் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஆனால் எப்போ முன்னேறலாம் அப்படிங்கிறத என்னோட திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்னோட திறமை என்னன்னு தெரியும் போது எப்படி வருது அப்படின்னீங்கன்னா, இந்த எதிரி யார், இந்த எதிரிக்கு என்னெல்லாம் செய்யலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நம்ம உதாரணம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா
வாலியை யாருனாலையும் வெல்ல முடியாது. வாலியை ஏன் வெல்ல முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு எதிர்க்க யார் போய் நின்னாலும் அவங்களோட பாதி பலம் வந்துடும், பாதி பலம் அவருக்கு போயிடும். அப்போதான் ராமர் இவங்க சுக்ரீவன்லாம் சண்டை போட்டு பார்க்குறாங்க, அவர் வெல்றதுக்கு முடியவே இல்லை. கடைசியில் தான் ராமர் அந்த இடத்துல பண்ணுறார் என்னென்னா, தன்னுடைய நான் மறைஞ்சு நின்று அவங்கள அடிக்கிறேன். இது தவறுன்னு சொல்ல முடியாது. இது தவறோ சரியோங்கிற ஒரு விவாதத்துக்கு நம்ம போகல. என்னுடைய பலம் என்ன, எதிரியின் பலம் என்ன தெரிஞ்சு நம்ம போகணும். அதுக்கு என்ன அழகான வார்த்தைகள் சொல்கிறாங்கன்னா, டாக்டிஸுங்கிறாங்க. இந்த செஸ் எல்லாம் விளையாடி இருப்பாங்க, சதுரங்கம் விளையாட்டு ஆட்டத்தில் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. முதல்ல சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் அடிச்சுட்டு அப்புறம் ராஜாவை போய் தொடு அப்படிம்பாங்க. ஸோ சுற்றி இருக்கிற பகைவர்களை எடுத்துட்டு தான் நம்ம போகணும். சந்திரகுப்த மௌரியர் ஒரு நாள் அவருக்கு ஏதோ ஒரு தவறு நடந்துக்கிட்டே இருக்கு, ஜெயிக்க முடியல, எதிராளியை அவர் ஜெயிக்க முடியல. என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம், கிட்ட கிட்ட போறாரு, அவரால் ஜெயிக்க முடியல. என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோன்னு அப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது ஒரு குடிசை வாசல்ல போய் உட்கார்றாரு. அங்க ஒரு பாட்டி பேரனுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. பாட்டி ரொம்ப சுடுது பாட்டி அப்படின்னு. நீ இவ்வளோ நாள் என்ன தப்பு பண்ணிட்டு இருந்தேன், நடுவுலேருந்து சாப்பாடு எடுக்கிற, சுற்றி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடை எடுத்தேன்னா நடுவில் சாப்பாடு ஆறிடும், அப்போ உனக்கு அது கையில் கிடச்சிரும். இவ்வளோ சின்ன விஷயம் நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அடுத்தது சுற்றி இருக்கிற சிற்றரசுகள்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பெரிய ராஜாவுக்கு போகும்போது அவருடைய பேரரசு கிடைக்கிறது. அதனால நம்மளுடைய இடம் அறிதல் அப்படின்னா என்னென்னா, பகைவரை தெரிந்து பகை என்னன்னு தெரிஞ்சு இதை புரிஞ்சுட்டு செஞ்ச உடனே வாழ்க்கையில் என்றுமே வெற்றி தான், நமக்கு தான் வெற்றி என்று கூறி இந்த வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.